ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அருண், இது கவி. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி 3 kg செய்ய போறோம். பேச்சுலர்ஸ் பிரியாணி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலம் மாறும், காத்தும் மாறும், ஒருத்தன் கண்ட கனவு, உசுறு முளைச்ச கனவு, உனக்கா எனக்கா வாழும். அயர்லாண்டில் மட்டன்னு சொன்னால் மோஸ்ட்லி லேம் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சில கடைகளில் மட்டும் கோட் கிடைக்குது. அந்த ஒரு கடையோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டப்ளின் வந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வெள்ளாட்டங்கறி கிடைக்கும். மற்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு லேம் தான் இருக்கும். இப்போ அந்த 3 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கிறோம். மொத்தமாக ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 8 பச்சை மிளகா எடுத்து அதை வந்து நடுவில் வெட்டிக்குங்க. ஒரு அரைக்கட்டு மின்ட் எடுத்துக்கிறோம். அந்த மின்ட்டை இலையை மட்டும் பிச்சுட்டு அதை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம். அடுத்து கொரியாண்டர் எடுத்துக்கிறோம். கொரியாண்டரும் அரைக்கட்டு எடுத்துக்கிறோம். அந்த அரைக்கட்டு கொரியாண்டரை அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து ஒட்டுக்க வச்சிடுறோம். அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு நான் இப்போ காட்ட போகிறேன். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் வந்து சிலதை வந்து கம்மியாக போடணும், சிலதை வந்து ஜாஸ்தியாக போடணும். என்னென்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்குங்க. முதல்ல பட்டை எடுத்துக்கிறோம். பட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பட்டை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்குங்க. அடுத்து பிரியாணி இலை எடுத்து ஒரு 6-7 பிரியாணி இலையை போட்டுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3 இல்லைன்னா 4 ஏலக்காய் போட்டிங்கன்னா போதும். அடுத்து கசகசா பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் பாதி அளவு எடுத்தால் கூட போதும், கொஞ்சமாக இருந்தால் போதும். அடுத்து சோம்பு ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நிறைய போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து கிராம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே ஒரு 5-6 கிராம்பு மட்டும் எடுங்க போதும். அடுத்து அன்னாச்சி மூக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு 6-7 அன்னாச்சி மூக்கு போட்டிங்கன்னா போதும். அடுத்து கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்குங்க. இவ்வளோதான் பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ். இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். இப்போது 3 கிலோ மட்டனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 4 டம்ளர் அரிசி போட போகிறேன். அரிசியை கழுவி ஊற வச்சிட போகிறேன். அடுத்து மட்டனை கழுவிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவிடுங்க. அடுத்து தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க. இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கிறோம். அது 3 கிலோ மட்டன் பிடிக்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம்.
எண்ணெய் காஞ்சோடனே முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை போடுறோம். அடுத்து பச்சை மிளகாயை போடுறோம். அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மொத்தமாக போட்டுருங்க. இப்போ வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் அதை வந்து வதக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். அடுத்து மின்ட் எடுத்துக்கோங்க. மின்ட்டை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெந்த உடனே அதுக்கு மேலே போட்டுருங்க. மொத்தமாக இப்போ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. 6 ஸ்லைஸ் பண்ண தக்காளி அதை எடுத்து போட்டு நல்லா கிரேவியாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ கழுவி வச்சுருக்க மட்டனை எடுத்து அந்த கிரேவியில் போடுங்க. இப்போ கரெக்டாக கிரேவியும் மட்டனையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போதைக்கு தண்ணி எதுவுமே விடலை. இப்போ நம்ம மசாலா பொடி போட போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் மிளகாப்பொடியும் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. அடுத்து கறி மசாலாவும் மட்டன் பொடியும் போட போகிறோம். இது கொஞ்சமாக தான் போட போகிறோம். இது உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து நம்ம சக்தி பிரியாணி பொடி எடுத்துக்கிறோம். சக்தி பிரியாணி மசாலா நம்ம ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது இங்கே கிடைக்கிறதில்ல. நம்ம ஊர்லேருந்து DHLல நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக பார்சல் இறக்கிடுவோம். இப்போ நம்ம 3 கிலோ மட்டனுக்கு ஒரு 50 கிராம் சக்தி பிரியாணி மசாலா பேக்கெட் மொத்தமே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டனை கிளறி விடுறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து மட்டனில் ஒட்டும். இப்போ இதை 2 வகையில் குக் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் இந்த மட்டனை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். மட்டன் சீக்கிரம் வெந்துடும். இல்லை உங்களுக்கு டேஸ்டியாக வேணும்னா இதை ஸ்லோ குக் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மட்டனுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறோம். மட்டன் வேகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. ஒரு 30 மினிட்ஸில் மோஸ்ட்லி வந்து வெந்துடும். இப்போ இந்த குக்கரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ அரிசி பிடிக்காது. அதனால் நாங்கள் வேறு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம். அதை ஃபஸ்ட்டு வச்சா அதில் ஹீட்டு வந்து அவ்வளோ கண்டக்ட் ஆகாது. ஏன்னா இது எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சின்ன குக்கரில் ஆரம்பித்தோம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ரேஷியோவில் ஊற்றணும்னு சொல்லிடுறேன். 4 டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா அது 1:2 ரேஷியோவில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் வந்து 1 டம்ளர் தண்ணியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மசாலாலேருந்து தண்ணி வந்திருக்கும். அதனால் 1 டம்ளர் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 டம்ளருக்கு 8க்கு பதிலாக 7 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதே மாதிரி 5 டம்ளர் வச்சிங்கன்னா 10க்கு பதிலாக 9 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நான் ஏற்கனவே கெட்டிலில் வந்து தண்ணியை சூடு பண்ணிட்டேன். அந்த தண்ணியை உள்ளே ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் அப்பப்போ கான்ஸ்டண்ட்டாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அடுத்து அரிசி ஆட் பண்ணுறோம். அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை ஆட் பண்ணிடுங்க.
இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஓப்பன் குக் தான். ஸோ வந்து உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் கான்ஸ்டண்ட்டாக கிளறிட்டே இருங்க. இப்போ கொதித்து வரும்போது டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைனாலோ இல்லை காரம் பத்தலைனாலோ கொஞ்சம் சேர்த்திக்குங்க. நம்ம இதில் கடைசியில் வந்து நெய்யும் முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பும் காரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னே இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ரைத்தா செஞ்சிடலாம். 3 ஆனியன் எடுத்துக்கிறேன், அதை பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் லிடில் அப்படிங்கிற கடையில் இருக்கிற தயிர், ஹை ஃபேட்டு. இந்த ஒரு தயிர் தான் எங்கள் எல்லாத்துக்குமே ஃபேவரட். எங்கள் ரூமில் எல்லாருமே இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க. ரைத்தா ரெடி. அடுத்து பிரியாணி கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் ஒரு கையளவு முந்திரி, அரை கையளவு திராட்சை எடுத்துக்கிட்டு நெய் சூடானோடனே அதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனோடனே பிரியாணி கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் அதுக்கு மேலே ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு கிளறி பிரியாணியை தம் போட்டுருங்க. அதாவது கேஸை வந்து 1 இல்லைன்னா 2ல் வச்சுக்கிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி உள்ளே நல்லா ஹீட் ஆகும். ஸோ எல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் டேபிளுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. தம் பிரியாணி பர்ஃபெக்டாக தம்மாக இருக்குது. நாங்கள் கூட சைடுக்கு வந்து சில்லி சிக்கன் செஞ்சோம். ஸோ அதை போட்டு சாப்பிட போகிறோம். சில்லி சிக்கன் மட்டன் பிரியாணி ரியலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போ. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஸோ என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, எப்போ சாப்பிடலாம் போல் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் அந்த ரைட்டாகவும் அந்த சில்லி சிக்கனும் இந்த மட்டன் பிரியாணியும் வச்சு சாப்பிட்றது வேற ரகம். என்னதான் நம்ம வெளியே சாப்பிட்டாலும் நம்ம அந்த வீட்டில் செஞ்சு நம்ம பசங்கள்லாம் சேர்த்து சாப்பிட்ற பிரியாணியே டேஸ்டே வேற லெவல் தான். நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா மொறுன்னு வந்திருக்கு. வாவ், பிரியாணி எப்பவுமே நல்லா செய்வான். அதனால இந்த டைமும் அதே மாதிரி நல்லா வந்திருக்கு பிரியாணி. ஏன்னா நம்ம ஊர்ல பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் இங்கே சாப்பிட்ற பிரியாணி வந்து உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஆவி பறக்க சாப்பிட்றதோ நல்லா இருக்கு. எல்லாம் பசங்க எல்லாரும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் நமக்கு நல்ல நல்லி பீஸ் வந்திருக்கு. என்னால கட்டுப்படுத்தவே முடியல சாப்பிட்றதுக்கு. நல்லா அருமையா வந்திருக்கு. இது லேயர் பிரியாணி கிடையாது, இது வந்து தம் பிரியாணி. ஸோ அடுத்த டைம் நீங்கள் லேயர் பிரியாணியும் ட்ரை பண்ணி அதுவும் ஒரு வீடியோவாக போடலான் இருக்கோம். அதுவும் கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம். டாப் நாச் பிரியாணி